ஹலோ மக்களே! 40 நாளா உலகமே ஒரு மாதிரி திக் திக்குன்னு கவனிச்சுட்டு இருந்த அந்த போர், இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டுக்கு வந்து நிக்குது. ஆமாங்க, 3ஆம் உலகப் போர் வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பதற வச்ச அமெரிக்கா ஈரான் டென்ஷன்ல இப்போ ஒரு பிரேக் விழுந்திருக்குது. கடைசி நேரத்துல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். அதாவது யுஎஸ், ஈரான், இஸ்ரேல் இந்த 3 பேருமே திடீர்னு சீஸ் ஃபயர், அதாவது தற்காலிகமா போர் நிறுத்துறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுவும் எப்போ தெரியுமா? டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்த அந்த டெட்லைன் முடிறதுக்கு ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏன் இப்படி திடீர்னு நிறுத்துனாங்க? இதுக்கு பின்னாடி யாருடைய கைவரிசை இருக்கு? இது உண்மையாவே அமைதிக்கான வழியா? இல்ல அடுத்து பெரிய போருக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு குட்டி பிரேக்கா? இப்ப கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு முழு விவரத்தையுமே நம்ம அந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வாங்க, நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. விஷயம் என்னன்னா மக்களே, ஏப்ரல் 2026ல இப்போ அமெரிக்காவும் ஈரானும் 2 வாரம் போர் நிறுத்துறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா இது சும்மாலாம் வரல. இதுக்கு பின்னாடி ஒரு செம கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈரான் அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ணணும். இது ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்குறீங்களா? நம்மளோட பழைய வீடியோஸில் ஆல்ரெடி இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஆயில் ரூட் இதுதான். உலகத்துக்கு தேவையான கச்சா எண்ணெயில் ஒரு பெரும் பகுதி இந்த சின்ன கடல் வழியாக தான் போகுது. இதை ஈரான் லாக் பண்ணிட்டா உலகத்தோட எக்கனாமியே ஷேக் ஆயிரும், பெட்ரோல் விலை எகிரிடும். ஆனால் இப்போ நடந்த டீல் படி கப்பல்கள் இனிமேல் அந்த வழியாக போகலாம். ஆனால் இப்போ நடந்த டீல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பல்கள் இனிமேல் அந்த வழியாக சேஃபாக போகலாம். அது மட்டும் இல்லை, ஈரான் அண்ட் ஓமன் இவங்க 2 பேருமே அந்த கப்பல்கள் கிட்ட, அங்கே கிராஸ் ஆகிற கப்பல்கள் கிட்ட டோல் வசூலிக்க போகிறாங்க. அந்த பணத்தை அவங்களுக்கு இந்த போரால் ஏற்பட்ட சேதங்களை சரி பண்ணுறதுக்கு அவங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லாரோட மைண்ட்லேயும் ஓடுற ஒரே கேள்வி என்னன்னா, யார் இதை பண்ணுது? அமெரிக்காவும் ஈரானும் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே தான் வராரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப். இவர் தான் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மீடியேட்டராக இருந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு பெரிய அளவில் புஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக் என்னன்னா, இதில் சைனாக்கு ஒரு இன்டைரக்ட் ரோல் இருக்குதுன்னு ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்த்தா இது வெறும் அமெரிக்கா விசஸ் ஈரான் மேட்டர் மட்டும் இல்லை மக்களே. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குளோபல் பவர் கேம் நடக்குது அப்படின்றது இப்போ தெளிவாகவே தெரியுது. சரி மக்களே, ஈரான் இதை எப்படி பார்க்குறாங்க? ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாரில் நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி கெத்தாக சொல்கிறாங்க. அவங்க வைக்கிற பாயிண்ட்ஸ் இதுதான். அதாவது அமெரிக்கா கொடுத்த எந்த ப்ரெஷருக்கும் நாங்கள் பணியவே இல்லை. முக்கியமாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னும் எங்கள் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறோம். வேறு கண்ட்ரோலுக்கு அது போகவே இல்லை. நாங்கள் 10 பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு பீஸ் பிளானையும் கொடுத்துருக்குறோம். அதில் மெயினாக சொல்லணும்னா அவங்க கேட்குறது என்ன தெரியுமா? எங்கள் மேலே இருக்கிற பொருளாதார தடைகளை நீங்கள் நீக்கணும். அதாவது அவங்க மேலே ஏகப்பட்ட சாங்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அமெரிக்க படைகள் எங்கள் ஏரியாவிலேருந்து மொத்தமாக வெளியேறணும் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுடைய நியூக்ளியர் உரிமைகளை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிருக்குது. ஆனால் அமெரிக்கா இதை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த வாரே வந்திருக்காது. பட் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே இஸ்ரேல் சைடுக்கு வருவோம். இங்கே தான் ஒரு பெரிய ட்ராமாவே நடந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் ஒரு பெரிய ஆப் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஈரான் போர் நிறுத்தம் ஈரானுக்கு மட்டும்தான், லெபனானுக்கு கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈரானுக்கு ஒரு பிரேக் கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயம் ஈரானை சப்போர்ட் பண்ணுற ஹெஸ்புல்லா மேலே அடியை நிறுத்தவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சர். ஏன்னா இதை ஈரான் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரில. ஆக்சுவலாக அந்த போர் நிறுத்தம் அனௌன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே மற்ற அரபு நாடுகள்லாம் செம பேனிக் மூடில் இருந்தாங்க மக்களே. முக்கியமாக சொல்லணும்னா சவுதி, கத்தார், யூஏஇன்னு எல்லா நாடுகளும் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே ஆக்டிவேட் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெடியாக. பட் இப்போ அவங்க சீஸ் ஃபயர் வந்த உடனே உலக நாடுகளுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிருக்குது. ஆயில் ப்ரைஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்குது. ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்குது. மொத்தத்தில் ஒரு ரிஸ்க் இப்போதைக்கு தள்ளி போயிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிரந்தர அமைதியா அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாஸ் மாதிரி தான், பாஸ் பட்டனை அமைக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு இப்போதைக்கு ஒரு சேஃபான எக்ஸிட் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் இதை ஏற்றுக்கிட்டாரு. ஈரான் இன்னும் ஸ்ட்ராங் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அவங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க தான் அந்த ஏரியாவில் ராஜா. அதுதான் அவங்களோட பெரிய வெப்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த வர்ற 2 வாரம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு பெரிய பீஸ் டீல் கையெழுத்தாகும். ஒருவேளை இது ஃபெயில் ஆனால் மறுபடியும் போர் இன்னும் உக்கிரமாக ஆரம்பிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா ஒரு பெரிய அளவிலான போர் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் சொல்லப்படுது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். அதாவது இந்தியா எம்பசி, ஈரானில் இருக்கிற இந்தியா எம்பசி இன்னைக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வார்னிங் லெட்டர்.
அதாவது ஈரானில் இருக்கிற இந்தியன்ஸ் உடனடியாக வந்து நாடுகளுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் சேஃபான பிளேஸில் இருங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நாடுகளுக்கே திரும்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்பசியை காண்டாக்ட் பண்ணி. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது, ஏன்னா ஏதாவது ஒரு பெரிய அட்டாக் நடக்க போகுதா, யூஎஸ் வந்து ஈரானுக்குள்ளே போய் ஏதாவது கிரவுண்ட் அட்டாக் நடக்க போகிறாங்களா என்னன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைனா கவர்மெண்ட் சும்மா இந்த மாதிரி வார்ன் பண்ண மாட்டாங்கல்ல. மேபி அவங்க உண்மையாகவே சீஸ்ஃபயர் இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இவங்க ஏன் வந்து நம்ம இந்தியன்ஸை வந்து வார்ன் பண்ணணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா, இல்லை ஈரான் செம பிளான் பண்ணி அமெரிக்காவை பின்வாங்க வச்சுருக்காங்களா? இது உண்மையாகவே அமைதி தானா, இல்லை அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகுறாங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்டையுமே ரீட் பண்ணுறேன் அண்ட் ரிப்ளையும் பண்ணுவேன். இந்த மாதிரி உலக நடப்புகள் மற்றும் மர்மமான உண்மையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்டே கியூரியஸ். தேங்க்யூ. பபாய்.